சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. கூட்டணி தொடர்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசனை பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சந்திக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நிகழ இருக்கிறது? ஏனென்றால் காலை 9:30 மணிக்கு இறுதி பேச்சுவார்த்தை பத்தி சொல்றதா சொல்லியிருந்தார் இல்லையா ஜி.கே. வாசன்? முழு விவரங்கள். வணக்கம். பாஜக கூட்டணி ஆனது தமிழகத்தில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படாத சூழலில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவர் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக ஆகியவை தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து தொகுதிகளையும் அறிவித்து விட்டது. மும்முனை போட்டி என எதிர்பார்க்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3வது கூட்டணியாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவிலிருந்து தற்போதுதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரை நேற்று சந்தித்து பல்லடம் மற்றும் நெல்லையில் நடைபெற உள்ள, அதாவது பிரதமர் மோடி பங்கேற்கும் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவும் மற்றும் நெல்லையில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். இந்த சூழலில் நேற்றைய சந்திப்பின் போதே பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுக்கு ஆன கூட்டணி இடங்கள் குறித்து நேற்றைய சந்திப்பின் போதே பேசப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சரியாக ஒரு 9:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பது குறித்த உறுதி தகவலை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ தற்போது வரை வெளியிடப்படாத சூழலில் இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சரியாக 11 மணி அளவில் சந்திக்க உள்ளார். முன்னதாக 9:30 மணி அளவில் நடைபெறும் இந்த சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் சந்திப்புக்கு முன்னதாக 9:30 மணி அளவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இல்லத்தில், ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவர் இல்லத்தில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வகிப்பது உள்ளிட்ட தகவல்களை உறுதி செய்வதோடு எத்தனை தொகுதிகளை தாங்கள் கேட்க இருக்கிறோம், எத்தனை தொகுதிகள் விருப்பப்படுகிறோம் என்பது குறித்தான தகவல்களையும் வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 11 மணி அளவில் ஜி.கே. வாசனை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்தான உறுதியான தகவல்களோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ இன்றைய தினமே வெளியிட வாய்ப்புள்ளது. குறிப்பாக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை எவ்வித அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியிடப்படாத சூழலில், அறிவிக்கப்படாத சூழலில் இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து கூட்டணி தொடர்பாகவும் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் சந்தித்து பேச உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.